என்கிட்ட என்ன சொன்ன? ஃபோன் எடுக்கல தானே? இந்த வீடியோ லாஸ்ட்டாக ஒருத்தர் திருட மாதிரி உள்ள வந்துட்டு போகிறேன். யார் அவன்? யாருப்பா அவன்? நல்லா பாரு, நீதான். ஏன் வந்த? எதுக்கு வந்த? ஏன் எடுத்த? எப்போ உடைச்ச? எத்தனை மணிக்கு எடுத்த? எத்தனை மணிக்கு உடைச்ச? உங்க மாமா வழியே போன எப்போ யோசிச்ச? போனையே எடுத்த. சரி, அப்புறம் ஏன் உங்க அம்மா கிட்ட கொடுத்தேன்னு போய் சொன்னேன்? கேமரா வாய்க்கு விட்டுருவேன், ஒழுங்கா சொல்லு. இப்போ வந்து கேமரா வச்சுட்டேன். உங்க அம்மா உனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்றா. உங்க அம்மாவே மாட்டி விடுறேன்னா நீ எவ்வளோ பெரிய ஆளா இருப்ப. சரி, போன் எடுத்த, போனை போய் தொலைது விடு. எப்பவுமே நீ விளையாடிட்டு இருக்கிறது தான். எப்போ உடைச்ச? விளையாண்டு முடிச்சுட்டு நைட் பாத்ரூம் போகலான்னு எந்திரிக்கும் போது கையில் எடுத்தா போனேன். தலைகாணி மேலே போடலான்னு வீசினேன். இப்படி அங்க சரி, சொல்லு. தலைகாணி போடலாம் வீசினேன்னா பின்னாடி அந்த பாசி மாதிரி செயின் ஒன்று வச்சிருப்பீங்கள, அந்த செயின்ல விழுந்து உடஞ்சிருச்சு. அப்பவே சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்ல? அடிப்பீங்க. இப்போ ஏங்க, அது போன் எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த போனை வாங்கின தெரியுமா? ஒவ்வொரு மாசம் சேர்த்து வச்சு இஎம்ஐ கட்டாம வாங்கினா அது இருந்தா தான் வேலைக்கு போக முடியும்டா. திங்கர் இல்ல, அதெல்லாம் அங்க இருந்தா வருது. உங்க அம்மா கறீங்க. ஏய், இங்க வாடி. ஏய், இங்க வாடி. ஸ்ட்ரைட்டா வா. என்னங்க எவ்வளோ டைம் சொன்னேன் உன் பையனுக்கு நீ எவ்வளோ சப்போர்ட் பண்ற. இப்போ பார்த்தியா என்ன வேலை பார்த்து வச்சிருக்கான்னு? என்னாச்சு? ஃபோன் அவன் தான் உடைச்சிருக்கான். எனக்கு தெரியாம நைட் நான் தூங்கிட்டு இருக்கப்போ என் ஃபோனை எடுத்துட்டு போய் அங்க பப்ஜி விளையாண்டான். அது கூட விட்டு அவன் டெய்லி பண்றதுதான். அது எப்படி போய் தொலைறான். அதுக்கப்புறம் பாத்ரூம் வருதுன்னு போனை எப்படி வைப்பாங்க? போனை இப்படி வைப்பாங்க. அவன் என்ன பண்ணிருக்கான், இந்த மாதிரி தலகாதி மாதிரி தூக்கி வீசியிருக்கான். திமிரு தாண்டா உடஞ்சிருச்சு. இப்ப கேட்டா என்னன்னா, ஏன் சொல்லலன்னு கேட்டா நான் அடிச்சிடும் நாம, அதனால சொல்லலையாம. அது முதல்ல உடைச்சேன்னு சொல்ல வேண்டியது. இவ்வளவு நேரம் கேட்டுக்கிறேன். அது கூட பரவாயில்ல, கடைசியில உன்னை மாட்டி விட்டான் பத்தியா? இதுல நீ சப்போர்ட் பண்ற அவனுக்கு. அதுதானே, நான் இவனுக்கு சப்போர்ட் பண்ணா என்னைய மாட்டி விட்டாங்க. நான் போனே எடுக்கலையே. அப்ப ஃப்ரிட்ஜில் வச்சது நீ உங்கள்கிட்ட தான் கொடுத்தேன். எவ்வளவு பொய் சொல்றான் பத்தியா அவன்? அப்ப ஃப்ரிட்ஜில் வச்சது இவன் தானா? அதான் காலையில உடைச்சது பாத்துட்டான். கேட்ட உடனே எனக்கு தெரியாம உனக்கு தெரியாம கொண்டு வச்சுட்டு ஒண்ணு மாட்டி விட்டான். ஆமா, அவன் காலையில சமையல் கட்டுக்கு வந்தான். என்னம்மா சமையல்? அப்படியே போன வச்சது ஒரு மாதிரி இப்படி நெளிவா இப்படி வந்தான். ஃப்ரிட்ஜில் என்னமோ கை வச்ச மாதிரி இருந்துச்சு. நான் சரியா கவனிக்கல. அந்த குக்கர்ல என்ன இருக்குன்னு கேட்டா நான் அங்கிட்டு திரும்பிட்டேன். அந்த கேப்ல வச்சிருப்பானோ. நீ இவ்வளவு பேக்கா இருக்கறனாலதான் அவனை இப்படி போட்டு கலாய்க்கிறான். செல்ல உனக்கு ஓவருங்க. நான் ஹாஸ்டல் தாங்க விடணும். நீ நான் அப்பவே சொன்னேன், ஹாஸ்டல்ல சேர்த்து இவன் படிப்பும் வர மாட்டேங்குது, புத்தியும் வர மாட்டேங்குது. சொல்லி எதுக்கு சொல்ற? செல்லு போனை உடைச்சனா உடைச்சம்மா உடைச்சப்பான்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்ல மாட்டேங்கிறான்? இல்ல உன்னோட வளர்ப்பு தான். ஏன்டா வாய சும்மாவே இருக்க? பேசுறா, இவ்வளவு நேரம் பேசிக்கிற. பேசுறா, வாய திறந்து. வாயில கொழுக்கட்டையா வச்சிருக்க? பேச போறியா இல்லையா? வாங்கிட்டு வாங்குது. பேசு சாமி. சரி விட, அழுவாத. உடனே அழுந்துருவேன். கண்ணை ஒரு சொட்டு தண்ணி வரல, அதுக்கு ஈனி இடையிறியா? சொல்ல வேண்டியதானே? அப்பாட்ட சொல்லாட்டேன், அம்மாட்ட சொல்ல வேண்டியதானே? நான் அந்த அம்மா உடைச்சேன்னு சொல்ல வேண்டியதானே? அடிப்பீங்க. இல்லாட்டி மட்டும் டெய்லி அடிய வாங்குறது இல்லையா? நீ திமுரு உனக்கு பாதத்துல இருந்து முடி வரைக்கும் உனக்கு திமுரு இறங்கிருக்கு. இப்போ நான் ஹாஸ்டல் விட்டுறலாங்க. அம்மா மாதிரியே அவன்கிட்ட பழகிற, ஃப்ரெண்டு மாதிரி தானே அவன்கிட்ட பழகிட்டு இருக்கேன். அப்ப நீ என்ன சொல்லணும்? அம்மாட்ட எதாவது இருந்தாலும் ஷேர் பண்ணணுமா இல்லையா? ஏன் சொல்ல மாட்டேங்கிற? நீ ஹாஸ்டல் போயிரடி. நீ கிளம்பு ஹாஸ்டல். எங்க பாட்டிக்கு போன் பண்ணி சொல்லிருந்தேன். சொல்றா. சரி, போன் என்னாச்சு? எவ்வளவு அவங்க போன் ரெடி பண்ண? அதெல்லாம் 20,000 மேல ஆகும். போன் ரேட்டே 20,000 போய் 20,000 போய் சொல்றாருமா. 20,000 போன். அப்ப எவ்வளவுங்க போனு? உங்க போன் எவ்வளோ? போன் 50,000. என்கிட்ட 20 ரூபா, நீங்க 20,000 நீங்க போனு. அதுலயும் பொய்யா? ஐபோன்
என்னையும் ஏமாத்திட்டீங்க. 50,000 ரூபாய் கொடுத்து போன் வாங்கிட்டு என்கிட்ட 20,000 தான் சொன்னீங்க. நீங்க எவ்வளவு போய் என்கிட்ட மறைச்சிங்க? இப்ப பிரச்சனை இல்ல, உடச்சது யாரு அதான் பிரச்சனை. இப்போ ரெடி பண்ண 20,000 ஆகும், புது பொண்ணு 20,000. நீ எவ்வளவு போய் 2 பேர் தான் போய் சொல்றீங்க. நான் மட்டும் தான் இந்த வீட்டுல உண்மை பேசுறேன்னா. நீ எதுக்கு அழுகுறப்ப? நீ நிப்பாட்டு, நான் அழுகுற. ஐயோ 50,000 ரூபான்னாரு. 50,000 கொடுத்து வாங்கிட்டு 20,000. எத்தனை போய் தான் என்கிட்ட பேசிருக்கீங்க? அப்ப சரி பண்ணணும். உடச்சது ஏன் உடச்சாம? உடச்சியா இல்லையா? ஆமா இல்ல, ஒரே வார்த்தையா சொல்லு சார். அவன் தான் உடச்சேன்னு சொல்லிட்டான்ல. ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. சரி போ. சரி டைம் ஆச்சு, அவன் போட்டு நம்ம சாயங்காலம் பேசிக்கலாம். ஸ்கூல் டைம் ஆச்சு. ஏங்க ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுங்க, அவனை போய் விட்டு வந்துடலாங்க. மணி 8 தான் ஆச்சு. 8:08 தான் 8 மணி நேரமா நிக்குமா? டைம் எவ்வளோ? போனே உடைச்சு விட்டேன். 8:05 ஆச்சு. நக்கல் அம்மாட்ட நல்லா நக்கல் பண்ற சாமி. உங்க அப்பா உனக்கு மிதிக்கிற தப்பே இல்லை. நான் கதவை சாத்திட்டு போயிடுறாங்க. நீங்க இப்ப நான் அடிச்சு போங்க. நீங்க ஏங்க அவன் போட்டு நல்லா மிதிங்க, அப்பதான் உங்களுக்கு அறிவு வரும்.